ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சவால்களாக இருக்க போகுது, என்னெல்லாம் அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களில் ஒன்றா இருக்கக்கூடியதுன்னா குரு தாங்க. குரு பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னுமே நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது இருக்குது. ஸோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மேஜிக்கானது நடக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஞானக்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ இந்த குரு பயிற்சி ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே நிறைய மாற்றங்கள் நிகழும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். எப்போதுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார். சனி பயிற்சி பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறை. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள்னால் அது சனி, குரு, ராகு, கேது இந்த கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்கள். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதந்தோறும் மாறும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கடக வீட்டில் உச்ச குருவாக இவர் அமரப்போகிறாரு. அப்படிப்பட்ட குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ சிம்ம வீட்டுக்கு போய் 3 மாதம் அங்கே இருந்துட்டு திரும்பவும் கடகத்துக்கு வருவார். ஸோ அதிசார குருவாக இருக்க போகிறாரு. முதல்ல உச்சம், பிறகு நட்பான நிலை அப்படின்ற வகையில் இவர் மாறி மாறி பலன்களை கொடுக்க போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட இவரால் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காத விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வலுவாக இருந்த குரு பகவான் இப்போது 3வது இடத்துக்கு வர போகிறாரு. ஸோ இவர் 3வது இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? நிறைய மாற்றத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் 7, 11, 9 அந்த இடத்தெல்லாம் வர பார்க்குறாரு. ஸோ குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். அதனால் திருமணம் ஆகாமல் யாராவது ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறமா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது உங்களுடைய திருமணத்தை நீங்கள் உறுதி செய்யலாம், நிச்சயதார்த்தம் நடக்கும். இல்லைனா முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு விவாகரத்து வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் சரி சாதகமான விஷயம் உங்களுக்கு தான் நடக்கும். அதே மாதிரி தான் 2வது திருமணம் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கான துணை கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்நிய நபர்கள், வேறு யாராவது தெரியாதவங்க, அதாவது இன, மத, மொழி வேறு ஏதாவது பேசக்கூடியவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு கிடைக்கும். அவங்க மூலமாக நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறீங்க, கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும். மேலும் கூட்டு தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனால தாங்க உங்களுக்கு நல்ல லாபங்களே வரும். ஸோ அப்பாவை பற்றின கவலைகள் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியே ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு உங்கள் அப்பாவை பற்றின கவலைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த கவலைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பரிபூர்ணமாக விலகிடும். ஸோ நீங்கள் என்ன வேலை செய்துட்ருக்கீங்களோ அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நல்ல ஒரு யோகமான காலம். அதனால் ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா, தாத்தா இவங்க மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வர வேண்டி இருக்குது. அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அனுபவிக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகம் வரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வர முடியாமல் கூட போயிருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய பூர்வீக இடத்துலையே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு இதுக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா இது மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், நல்ல நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும், அரசாங்கத்தில் நிறைய அனுமதிகள் கிடைக்கும். அதாவது உங்களுடைய குடும்பம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மேலோங்கி போக ஆரம்பிக்கும். நல்ல ஒற்றுமை கிடைக்கும். ஸோ மாமனார், மருமகள், மருமகன் சண்டை
இப்படி எந்த சண்டை இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சரியாக போயிடும். பிரிஞ்சிருக்கீங்களா? சண்டை போட்டுட்டு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்களா? குடும்ப பிரச்சனையை விட்டு நீங்கள் விலகி இருக்கீங்களா குடும்பத்தை விட்டு? இப்படி அடுத்தடுத்து எந்த பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ ஒன்று சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கிரகநிலைகள் உங்களை ஒன்று தான் சேர்த்து வைக்கும். கூட்டு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பலன் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ கூட்டு முயற்சி உங்களுக்கு பலிக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக சோதனை அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ மே 28க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல குரு வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல நல்ல அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் கை கொடுக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி தான் உங்களை வலுவான இடத்துக்கு வந்து கொண்டு போகும். ஸோ ஒவ்வொருத்தருமே ஏன்னா கிரகநிலைகள் என்ன தான் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தங்களுடைய முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தங்களுக்கு அப்படின்னு தனித்துவமான திறமைகள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த திறமைகளை எல்லாத்தையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அந்த திறமையை நீங்கள் சரியாக செய்யறதுக்கான ஒரு டைமிங், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்காலம் காத்துட்ருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே இது ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. யார் ஒருத்தையும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நழுவ விடாமல் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் பிரச்சனைகளோட மட்டுமே வாழ வேண்டி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். ஸோ பண பரிவர்த்தனைகளில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. குறிப்பாக மே 18க்கு அப்புறமா பொருளாதார ரீதியாக பல சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் நிறைய யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இப்போ இறங்கியிருக்கீங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல ஏற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ காசு பணத்துக்கு உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. அதே போல் புதுசாக முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டாம். ஆனால் புது முதலீடுகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடிய விஷயத்த நல்லா யோசித்து செய்யுங்க. முழு மனசோடு வந்து செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பு பார்த்திங்கன்னா அதிகமாகும். கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கீங்க அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போய் சூழ்நிலைகள் வந்து மாறும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். அது எந்த குடும்பத்துலேயும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏற்பட்டாலுமே கூட உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தைரியம் அது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை வருது அப்படின்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான தைரியம், தன்னம்பிக்கை, அறிவு இப்படி எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கூடவே தான் இருக்க போகுது. அதை வச்சு நீங்கள் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கிரக நிலைகள் அதாவது தசாபுத்திகளும் சரியாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் சொந்தமாக வீடு இல்லைனா சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கான யோகங்கள்லாம் கைக்கூடி வரும். ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் எந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களுக்கு லாபம் நிறைய இருக்குது. ஸோ அந்த லாபத்தை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. சேமிப்பு அப்படின்ற ஒன்று நீங்கள் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய பணம் வந்து வீணாக போகாது. அந்த பணத்தை நீங்கள் சேமிங்க. சேமிக்கும் போது மட்டும்தான் எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்றதுனால பின்னாடி வந்து நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு புதாத்திய யோகம் இருக்குது. லக்ஷ்மி நாராயண யோகமும் கூடவே இருக்க போகுது. அதனால் நீங்கள் தொழிலில் ரொம்ப சிறப்பாக வருவீங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் கையெழுத்து போடுறது, தனவரவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் வேறு வரப்போகிறாரு. ஸோ செவ்வாய் வந்து விரயஸ்தானத்துக்கு வரதுனால செலவுகளை எல்லாம் திட்டமிட்டு வந்து செயல்படுத்துங்க. அது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது பதவியிலையும் சரி, சம்பளத்துலேயும் சரி, நீங்கள் உயர்வுகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த உயர்வுகளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஸோ புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒப்பந்தங்கள்லாம் இப்போ வந்து கைகூடி வரும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். ஸோ தனவரவு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகிறாரு. புதனுடைய சாதகமான நிலையினால் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். அதே போல் செலவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எதிர்பாராத நேரத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படின்றது வரலாம். அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ பெருசாக வரும்லாம் சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் கவனக்குறைவு அப்படின்றது எல்லாத்துக்கும் ஏற்பட தானே செய்யும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள் இப்படி அடுத்தடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. இதில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே வந்து கிடையவே கிடையாது.
ஸோ வரக்கூடிய நாட்கள் பார்க்கும் பொழுது, இன்னுமே உங்களுக்கு அற்புதமா இருக்கிறதுக்கான அமைப்புகள் எப்படி வருதுன்னா, இந்த கிரக நிலைகள் மட்டும் தான் கொடுக்குது. இல்லத்தில சுபகாரியங்கள் நடக்கும். எடுத்த முயற்சிகள்ல வெற்றி இருக்கும். அதாவது உங்களுடைய மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத நினைச்சு முடிச்ச உடனே வந்து செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றல் கிடைக்கும். அது மட்டுமாங்க, பல நாட்களா காத்துட்ருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப நடக்கக்கூடிய நேரம் இது. அப்படிங்கும் பொழுது, இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள உறுதியா வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய கிரக நிலைகள் வந்து மாறுறதுனால, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, குடும்பத்தில ரொம்ப நாளா நடக்காம, நீண்டு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கக்கூடிய நல்ல விஷயம். சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய வியாபாரத்திலே விஐபிகள் வந்து வாடிக்கையாளர்களா வந்து வருவாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நீங்க குடும்பத்தோட குதூகலமா இருக்கலாம். நெறைய சம்பவங்கள் அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். வியாபாரம் வெற்றியா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கான திறமைகள் இருக்கு உங்ககிட்ட. உடல்நிலையும் நல்லாயிருக்கும். உயர்மட்ட அதிகாரிகளுடைய பழக்கம் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல செயல்களை எல்லாம் ஈஸியா சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க. அதேபோல வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள நீங்க வாங்கி, அற்புதமான ஒரு யோகத்த வந்து சேர்க்க போறீங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு சில முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கு. ஸோ எது நடந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடியது பொறுத்தவரைக்கும் உங்கள பொறுத்தவரைக்கும் நல்லது தான் நடக்கப் போகுது. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வந்து வரதான் செய்யும். நல்ல மாற்றங்களா தான் அது இருக்குமே தவிர, உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையிலயோ, இல்ல நீங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ற மாரிலாம் ஒண்ணுமே இருக்காது. ஸோ நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். அதே மாரி நீங்க ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கீங்க. இப்போ வந்து அதுக்கான பிரான்ச்சஸ் எதுவும் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குறிப்பா வாகனம் வாங்குறதுக்கான வாகன யோகம் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வாகனத்த நீங்க வாங்கலாம். அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் போன மாதத்துலேயோ இல்லது போன வருஷத்துலேயோ எதெல்லாம் நடக்காமல் விட்டு போணுச்சோ அந்த விட்டு போன காரியங்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரியங்கள் வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது எப்படி முடியுதுன்றதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக முடிச்சு காட்டுவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது. இதே மாதிரி தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, கலைஞர்களில் எடுத்த வரைக்கும் எடுத்து பார்க்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நிறைய உங்களுக்கு மேடைகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். திரைப்படமோ அல்லது ஆட்ஸோ எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு எதில் கிடைக்குதோ அதில் எல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதே மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலையும் மனநிலையும் இப்போ வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறப்போகுது. அப்போ கல்வியில் நீங்கள் நினைத்த இலக்கை ஈஸியாக வந்து அடைய முடியும். இதே பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா விலையுயர்ந்த பொருட்கள் நீங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. ஸோ தங்க நகை ஆபரணங்களாக இருக்கட்டும், புடவையாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இது வேணாலும் விலையுயர்ந்ததாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தொடர்ந்து சூரியன் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் சூரியனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத எல்லா விதமான வளங்களும் வந்து சேரும். ஸோ இந்த மாதிரியான எளிமையான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே சமயம் இந்த டைமில் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6வது ஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறார். அப்படின்னா தனவரவை என்ன பண்ணுவார்னா அதிகமாக்குவார். புதனால் உங்களுக்கு நிறைய செல்வ செழிப்புகள் கிடைக்கும். புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுலேயும் தலைமை பொறுப்புகளாக தேடி வரும். ஸோ நீங்கள் தான் வந்து லீடிங்கில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா சமூக பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். நல்ல நல்ல நபர்களுடைய ஆலோசனைகள் வந்து கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனை, ஆதரவு அப்படின்னு எல்லாம் கிடைக்கும்போது வேறு என்ன வேணும்? வாழ்க்கையை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு இதை விட வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நினைத்தபடி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க. ஸோ ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மே 28க்கு அப்புறமா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளையும் வளங்களையும் மட்டுமே வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் மறக்க முடியாத விஷயங்களும் கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன காலகட்டங்களில் இருக்கீங்க அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.